ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ட் அண்ட் டப்புள்னா என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிகாஸ் நீங்கள் 9 வீடியோஸ், ஆமாம் நீங்கள் கேட்டது கரெக்ட் தான், 9 வீடியோஸ் பைத்தன் டியூட்டோரியல்ஸில் முடிச்சிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டு பற்றியும் டப்புள் பற்றியும் பார்க்கலாம். ஓகே ஓகே லிஸ்ட்டுனா ஒன்றும் கிடையாது. நம்ம போடுற கிராசரி லிஸ்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே லிஸ்ட்டு தான். ஸோ அதே தான் இங்கேயும். என்ன, அந்த லிஸ்ட்டுக்கு ஒரு பேர் வைப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ்னு பேர் வச்சு ஒரு லிஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு இதுக்குள்ளார கிரிஷ், ஜான், அப்புறம் சம்திங் லைக் ராம், அப்புறமா இதில் வந்து நீங்கள் நம்பர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். 30, 20, 50, ஸோ 59, ஸோ இந்த மாதிரி. இப்போ நான் போயிட்டு பிரிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து ரன் பண்ண அப்படின்னா 1 minute ஓகே வந்துடும். பட் இதில் நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதில் நான் வந்து 0th இண்டெக்ஸை மட்டும் கேட்டேன் அப்படின்னா கிரிஷ் மட்டும் வரும். இது ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதில் 0th இண்டெக்ஸில் இருக்கிற கிரிஷை மட்டும் வர வச்சிருச்சு. அப்புறமா 0th இண்டெக்ஸ்லேருந்து 3வது இண்டெக்ஸ், அதாவது 30 வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ 30 விட்டுட்டு ராம் வரைக்கும் வரணும். வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நான் போயிட்டு ஒரு 5 அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 59 வந்துருச்சு. இதுவே நான் இங்கே வந்து ஒரு 6ன்னு கொடுத்தேன்னா வராது. பிகாஸ் லிஸ்ட்டில் 6ஆவதா ஒரு இண்டெக்ஸே இல்லை. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட்டை வந்து நம்பர்ஸ் லிஸ்ட்டாகவே ஒன்று கிரியேட் பண்ண. நம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் 10, 39 இந்த மாதிரி சம்திங் நம்பர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்படி இருக்கா? இருங்க, இது இன்னும் வேற மாதிரி பார்த்துவோம். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட். சரியா, இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். பட் எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் வேணும். சரிங்களா? அப்போ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம். இப்போ இங்கே நம் போட்டு இதுக்கு மேலே தான் நம்ம வந்து அதை பண்ண போகிறோம். நம் டாட் சார்ட். ஸோ இப்போ கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? 1 2 3 6 6 10 2 1 3 9 5 6. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சார்ட் ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம் டாட் அப்பண்டில் போயிட்டு 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லாஸ்ட்டில் 20 வருது. இது ஏன் அசெண்டிங் ஆர்டரில் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எல்லாமே சார்ட் பண்ணும்போது ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அப்பெண்ட் பண்ணதுனால அசெண்டிங் ஆர்டரோட சேர்ந்து சார்ட் ஆயிருக்கு, சேர்ந்து வந்திருக்கு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சார்ட் ஆயிடுச்சு, அப்புறமா தான் அப்பெண்ட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்டில் வந்துருச்சு. அப்பெண்டுனா கடைசியில் போடு, கடைசியில் வச்சிரு அப்படின்னு தான் அர்த்தம். அவ்வளோதான். சரி, இப்போது இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம் டாட் இன்சர்ட்னு சொல்லிட்டு. இன்சர்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன போடணும், இப்போ நான் லட்சே 0ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட்டை நான் வந்து கமெண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போது 0th இண்டெக்ஸை நான் வந்து 20ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா 0th இண்டெக்ஸில் 20 போயிருச்சு. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இதை நான் வந்து இவ்வளோ போட்டுக்கிறேன். ஸோ பாருங்கள் 0th இண்டெக்ஸில் அங்கே போயிருச்சு. பட் 10 செகண்ட் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஆயிடுச்சு, 39 செகண்ட் இண்டெக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல போய் சொருகிடுச்சு, இன்சர்ட் பண்ணிடுச்சு. அவ்வளோதான் மேட்ரு. இப்போது எனக்கு வந்து இந்த 10 வேணாம், அதுக்கு பதிலாக நான் இந்த நம்பரை போடணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம் 0th இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் 10 வராமல் 39, 56 ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அவ்வளோதான். ஸோ நம்மனா இதுதான் அந்த இன்சர்ட் பண்ணுறது, ஷார்ட் பண்ணுறது, இதெல்லாம் அப்படி தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், num.pop என்ன பண்ணும் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிற அதை மட்டும், லாஸ்ட்டில் இருக்கிற அந்த ஒரு இண்டெக்ஸை மட்டும் தூக்கிடும். இப்போ பாருங்கள், இதை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் இருக்கிறது 20. ஸோ 20 வரவே வராது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த 20யை நான் கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ 6ன்றது வரவே வராது. பார்த்தீங்களா, 2ஓட நின்றுச்சு. ஸோ இதுதான் பாப்புக்கான அர்த்தமே. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சேஞ்சே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் டப்பிள், டியூப்பிள். ஸோ இது எப்படி போடுறது அப்படின்னா இதுக்கும் நீங்கள் என்ன பேர் வேணால் வைக்கலாம். ஆனால் இதுக்கு நீங்கள் கர்லி பிரேஸ், அதாவது ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸில் கர்லி பிரேசஸ் போடணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ராக்கெட்ஸ், அந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டிங்கல்ல, இந்த இடத்துல பேராந்திசிஸ் போடணும். ஸோ இதுக்குள்ளார தான் நம்ம வந்து நம்மளோட லிஸ்ட்டை வைக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே லிஸ்ட்டை நான் இங்கே வைக்கிறேன். இப்போ நான் வந்து இதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல நம் கொடுக்காம ஏன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. டபுள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட், அதாவது இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ லிஸ்ட்டுங்கிறது மியூட்டபிள், டப்புளுங்கிறது இம்மியூட்டபிள். ஸோ இந்த ரெண்டு வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை கேட்டு நீங்கள் பயந்துட வேணாம். மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடிகிறது, இம்மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதான் டப்புளுக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு லிஸ்ட்லேயே கூட எடுத்துக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், நம் டாட் ரிவர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணிடும், லிஸ்ட் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடும். பார்த்தீங்களா, இப்போ 6 முன்னாடி போயிடுச்சு. ஸோ அதான் லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் பேசிக்காக. இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் வீடியோ பார்த்தது எல்லாத்தையுமே இதுலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப் இண்டெக்ஸ்னு ஒன்று பண்ணியிருப்போம் இல்லையா, இப்போ அதை பார்ப்போம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், 0லேருந்து ஆரம்பித்து ஒரு 10 வரைக்கும் போயிட்டு, ஆனால் ஸ்டெப் இண்டெக்ஸ் வந்து 2ஆக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா 2 2ஆக விட்டு விட்டு வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டெப் இண்டெக்ஸ். ஸோ பேசிக்காக ஃபங்க்ஷன், இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷன், இந்த இன்சர்ட்டு, அப்பண்டு, சார்ட்டு, ரிவர்ஸ், பாப், இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் முக்கியமே. அதே போல் டப்பிளை பொறுத்த வரைக்கும் நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது, ஒரு கேரக்டர் அசைன் பண்ணவே முடியாது.
ஸோ அது டப்பிள். அந்த மாதிரி நேரத்தில் இந்த டேட்டாவை வந்து யாரும் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து டப்பிள் யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் லிஸ்ட். டப்பிளையும் பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தனா ஏ வரும். சரிங்களா? இப்போ ஏல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேணும், அதாவது 39 வேணும் அப்படின்னு கேட்டேன்னா 39 வரும். ஸோ அதுதான். பட் இதில் வந்து என்னன்னா இப்போ ஒரே ஒரு டிஜிட் உள்ள டப்பிள் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து டப்பிளாக எடுத்துக்காது. இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா இது வந்து டப்பிள் ஆயிடாது, வெறும் 10 தான் வரும். அந்த பேராந்திசிஸ் பிராக்கெட் வரல. அப்போ இது வந்து என்னவா எடுத்துக்குது அப்படின்றத பாருங்க, இன்டீஜரா எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கமா போட்டுருங்க. ஸோ இப்போ இது டப்பிளாக எடுத்துக்கும். பார்த்தீங்களா? ஸோ இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்கன்னா பிராக்கெட் வரும். ஸோ ஒரு கமா வச்சுட்டீங்க, சிங்கிள் இன்டீஜர் தான் இருக்குது இல்லை சிங்கிள் கேரக்டர் தான் இருக்குது அப்படின்னா ஒரு பக்கத்தில் கமா வச்சிங்கன்னா அது வந்து டப்பிளாக மாறிடும். ஸோ இவ்வளோ தான் லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.